அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஐஸ்வர்யங்கள் ஒரு மனிதனுக்கு என்ன சொல்லலாம்னா வேணும். அப்போ இந்த ஐஸ்வர்யங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பயுமே மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். அப்போ மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது வாழ்க்கையில் கிரக நிலைகள் எப்படினாலும் நமக்கு அது என்ன சொன்னா ஏதாவது ஒரு விதத்தில் துன்பத்தை கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் என்ன சொன்னா ஒரு ஒரு சூழ்நிலையை எடுத்து பார்த்தா ஜோதிடமே என்ன சொன்னா போராட்டத்திற்குரியது தானே. எப்போ போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் சொல்கிறாங்க. எதுலேயுமே என்ன சொன்னா பாசிட்டிவே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குதான் செய்யும். எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு என்ன சொன்னா ஒரு விஷயம் இருக்குது. அந்த அப்பாற்பட்ட விஷயத்தை நம்ம என்ன சொன்னோன்னா தெரியாமல் இருக்கிறதுனால தான். எப்பயுமே ஒன் ட்ராக் வழி வச்சுக்கிடாதீங்க. ஒரு வழி அப்படின்னு ஜாதகத்தையே நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் கிராமத்தில் சொன்னோம்னா அம்பட்டையும் குட்டையை குப்பையை நோம்புனா என்னையா வரும், தலைமுடி தான் வரும். திரும்ப திரும்ப அங்கே அம்பட்டையும் குப்பையை ஒன்று பொக்கிஷமாக வந்துட போகுது அப்படின்னு தான் எல்லா மனுஷனும் நினைப்பான். எல்லா மனுஷனும் நினைக்கணும். அப்போ இதற்கு அப்பாற்பட்டு ஏதாவது ஒரு சக்தி இருக்கிறதா. அப்போ கிரகங்களையும் நமக்கு சோதனை கொடுத்த அனைத்து விதமான எல்லாத்தையும் என்ன சொன்னான்னா ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா ஜெயிக்க வைக்கணும்னா என்ன செய்யறது? 3 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு மனிதன் 3 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு மனிதன் 3 மாதத்திற்கு ஒரு 108 நாள் முடிய அப்போ வருஷத்தில் சொன்னால் 12 மாதம். அப்போ ஒரு 3 மாதம்னாலும் பரிபூரணமாக 90 நாள் அல்லது 108 நாள் கழிய ஒரு இடத்துல போய் என்ன சொல்கிறான்னா நீங்கள் தங்கணும். அந்த தங்கணும். அப்படி தங்கி என்ன சொல்லலான்னா அந்த இடத்துல என்ன சொல்லலான்னா நீங்கள் போய் எந்த நட்சத்திரம் மறுநாள் ஓடிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறது சொல்லிடுறேன். பரணி, பூரம், போராடம் இந்த நட்சத்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். மறுநாள் ஓட போகும்போது நம்ம முதல் நாள் போய் அங்கே போய் என்ன சொன்னாலும் தங்கிடணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த நான் சொல்ல போகிற கோயில் என்ன சொன்னேன்னா தங்குற வசதி இல்லாததை நீங்கள் அள்ளி கொடுக்கின்ற கோயில்கள் ஃபுல்லாகவே தங்குற வசதி இல்லாமல் அந்த இடத்துல தான் இருக்கும். அதை யாரும் கண்டுக்கிடலாம் மாட்டாங்க. எப்பயுமே என்ன சொன்னாங்கன்னா சாதாரண நாட்டு புடவை கட்டிட்டு போகிற யாரையுமே பெண்களை நம்ம பார்த்தேன் போ அப்படின்றோம். ஏதோ என்ன சொன்ன நம்ம அது அந்த ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கிறத நம்ம பார்ப்போம். அதெல்லாம் என்ன சொன்னாலும் நீங்கள் உங்களை ஏமாத்திடும். அப்போ ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோவில்னு ஒன்று இருக்குது. ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோவில். இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோவில் என்ன சொன்னாங்கன்னா திருச்சி டு முசிறி போகிற ரோட்டில் கீழவெள்ளூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே திரு காமேஸ்வரி அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்கிறது. அங்கே ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கு என்றே ஒரு கோவில், அது தனி பிரகாரம் இருக்குது. நான் அந்த இதுக்கு போயிருக்கேன். அந்த இதுக்கு போயிட்டு வந்த பிறகு எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கு. அதெல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா இல்லாமலாம் போகாது. எல்லா தெய்வங்களையும் வேலை செய்ய வைக்க தெரியணும். எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் கிடைக்காது. சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார வசதி வேணுமா, நீங்கள் என்ன சொன்னா ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோவிலில் என்ன சொன்னோன்னா திருச்சி டு முசிறி போகிற வழியில் கீழவெள்ளூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது.
அந்த கீழவெள்ளூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் வந்து திரு காமேஸ்வரன் காமேஸ்வரி அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளே பக்கத்தில் தான் அதே உள்ளுக்குள்ளே அங்கே என்ன இருக்குது அப்படின்னா வந்து என்ன சொன்னால் இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமி இருக்குது. அந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமியை வந்து நீங்கள் பரணி பூராட நட்சத்திரம் வரும்போது 3 மாதத்துக்கு ஒருக்க போய் நல்லா அழகாக வந்து என்ன சொன்னோன்னா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. என்னதான் பெரிய கஷ்டம் இருந்தாலும், பெரிய சங்கடம் இருந்தாலும், பெரிய பொருளாதார வளர்ச்சியில் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாலும், வருடத்தில் ஒரு 3 முறையாவது நீங்கள் போய் எப்பயுமே நீங்கள் கோவிலில் வந்து என்ன சொன்னான்னா பக்கத்தில் நீங்கள் தங்க வேண்டியது தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. முதல் நாள் நைட்டு போயிட்டோம்னா மறுநாள் வந்து என்ன சொன்னால் நாங்கள் பொழுது புலர்ந்தோடனே அந்த பூசாரி எத்தனை மணிக்கு வருவார் என்னன்னு கேட்டு குளிச்சுட்டு நீட் பண்ணிவிட்டு அங்கே என்ன சம்பிரதாயங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து அங்கே எதுத்துக்கு அந்த சைடில் வந்து எல்லாம் விற்றுட்டு தான் இருக்காங்க. அந்த விற்றுட்டு இருக்கிற பேரம் பேசாதீங்க. 1000 ரூபா ஆனாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோ என்னென்ன கொடுக்கணும், இந்த இதை போடணுமா, போட்டாச்சு கொடுத்தாச்சு வச்சாச்சு, அவங்க திருப்தி பெற்றுவாங்க. உள்ளே கொண்டு போய் கொடுக்கும். அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா ஐயர் இருக்கார், அங்கே நல்லா வச்சாச்சு போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு. ஐயருக்கு திருப்தியை தட்டில் துட்டை போட்டுட்டு நல்லா நீட் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா பொருளாதாரத்தில் வந்து நலிவு வராது. இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோயில் வந்து கீழவெள்ளூரில் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த கீழவெள்ளூருக்கு போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பண்ணுங்க. 2வது, எப்பெல்லாம் அனுச நட்சத்திரம் வருகிறதோ இந்த அனுச நட்சத்திரத்தை யாருமே கண்டுக்கிட்டதே கிடையாது. அனுச நட்சத்திரத்தை யாருமே கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து என்ன சொன்னான்னா வந்து புதையல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ எந்த ஒரு மனிதனும் அனுச நட்சத்திரம் வரும்போது ஒரு விளக்கை பொருத்தி விட்டு இரவு அனுச நட்சத்திரம் இருக்கும்போது அந்த விளக்கை பொருத்தி விட்டு என்ன சொன்னால் அனுச நட்சத்திரத்தில் அதாவது கிழக்க பார்த்து ஒரு விளக்கு பொருத்தி விடுங்க, வடக்க பார்த்து ஒரு விளக்கு பொருத்தி விடுங்க. விளக்கு பூஜைக்கு வந்து திரிக்கான பூ வச்சு என்ன சொன்னான்னா வந்து அந்த 108 மகாலட்சுமி போற்றி, நமக்கு தேவை வந்து மகாலட்சுமி தான். 108 மகாலட்சுமி போற்றி என்று சொல்லி வந்து என்ன சொல்லலாம்னா வந்து என்ன செய்யணும், அந்த விளக்கு பக்கத்தில் 6 வெற்றிலை 3 பாக்கு, 6 வெற்றிலை 3 பாக்கு வச்சிடணும். அந்த விளக்கில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு காயின் உள்ளே போடணும். விளக்கில் ஒரு காயின் வச்சு வந்து என்ன சொன்னான்னா வந்து எந்த ஒரு மனிதன் அனுச நட்சத்திரம் வருகின்றன்னு ஒவ்வொரு அனுச நட்சத்திரத்துக்கன்றும் விளக்கு பூஜை அவன் வீட்டில் செய்கிறானோ, பெண்கள் இதெல்லாம் வந்து தயார் நிலையில் நம்ம இருக்கணும். அப்படி நீங்கள் செய்து வர 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 என்ன சொன்னான்னா உங்கள் வீட்டில் வந்து இருக்கிற தருத்திர நிலை வந்து மாறி கஷ்ட சூழ்நிலைகள் மாறி ஒரு வெற்றியான அமைப்புக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு 100% உண்டு. அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இப்படியெல்லாம் செய்யும்போது என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு போர் அடிக்கும். அதெல்லாம் அதை இந்த உலகத்தில் வந்து நீங்கள் என்ன சொன்னா ஏதாவது ஒன்றை ஜாதகம் ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. அது உங்களுக்கு என்ன சார் பரிபூரணமான ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் எப்பயுமே 100% ஜோதிடம்னா அது ஒரு காலத்தை தள்ளி போட்டுட்டு போகும். இல்லை இப்படியாகும் இப்படியாகும். ஜோதிடமே அப்படி தான். ஆஸ்பத்திரியில் போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஜோதிடம் என்பது ஒரு ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரியில் போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா ப்ளட் செக் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும், இல்லை லேசாக ஏதாவது இருக்குன்னு தான் சொல்ல போகிறாங்க. நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னாலும் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆஸ்பத்திரிக்கே அப்படின்னு போயாச்சுன்னா ஒரு சின்ன அப்படி வந்து படுத்துட்டு இதை பாருங்கள் அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இருக்குது ஆனால் பாதிக்காது, ஆனால் தான் கவனமாக இருக்கணும் அப்படிம்பாங்க. இதுதான் ஜோதிடம். ஜோதிடத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வேறு வழியெல்லாம் இருக்குது. அந்த வழியை வந்து என்ன சொன்னேன்னா எல்லோரும் கடைப்பிடிக்க முடியுமா அப்படிங்கன்னா கடைப்பிடிக்க முடியாது. அந்த கடைப்பிடிக்க முடியாததுனால தான் நான் இப்போ என்ன சொல்கிறேன், இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோயிலுக்கு எல்லா மனிதரும் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறேன், இந்த பரணி பூராட நட்சத்திரத்தன்னைக்கு போங்க.
கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா, அது வந்து ஒரு கிராமத்தை சார்ந்த சூழலில் இருக்குது. ஆனால் பவர் இருக்கு. இதை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. அனுச நட்சத்திரம் வருகின்ற அன்று விளக்கு பூஜை பண்ணுங்க. 2 திரி வடக்க ஒன்று கிழக்க ஒன்று ஒரே தீபத்தில் போட்டு கொஞ்சம் பூ போட்டு அதில் ஒரு இதில் வந்து என்ன சொன்ன ஒரு விளக்கில் வந்து என்ன ஒரு காயின்ஸ் போட்டு வெத்தலை பாக்கு 6 வெத்தலை 3 இது நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக வந்து என்ன உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக செல்வ வளம் வரும். இதை குறித்து வச்சுக்கணும். காலண்டரில் குறித்து இன்றைக்கி அனுசமா அப்படின்னு சொல்லி குறித்து வச்சு கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதையும் செய்யுங்க. ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோயிலுக்கு போங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிரி ஆகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்.